ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு மில்கி மிஸ் ஷேர் ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் ஆயிருக்கு. லிஸ்டிங் டேல கிட்டத்தட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு 30% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதே மாதிரி ஃபியூ மந்த்ஸ் பேக் லிஸ்ட் ஆன ஒரு ஷேர் தான் இண்டோ எம்ஐஎம் ஷேர். இந்த ஷேர் லிஸ்டிங் டேல கிட்டத்தட்ட 45% ரிட்டர்ன்ஸ் இன்வெஸ்டர்ஸ்க்கு கொடுத்துச்சு. இன்னைக்கு இந்த ஷேர் ஒரே நாளில் கிட்டத்தட்ட 10% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுக்கு மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று கம்பெனி கொடுத்த எக்ஸப்ஷனல் Q1 ரிசல்ட் தான். ஸோ இந்த கம்பெனி ஐபிஓக்கு வரும்போது அன்ஃபார்ச்சுனேட்லி என்னால் இந்த கம்பெனியோட ஐபிஓ ரிவ்யூ வீடியோ பண்ண முடியல. ஸோ அதனால் இந்த கம்பெனியோட Q1 ரிசல்ட்டை கவர் பண்ணலான்னு டிசைட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவில் இவங்களோட Q1 ரிசல்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். அட் த சேம் டைம் கம்பெனியோட ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டையும் நம்ம பார்க்கலாம். அதுபோக ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லையும் எவ்வளவு ரெவன்யூ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, ஒவ்வொரு செக்மெண்ட்லையும் என்ன ப்ராடக்ட்ஸ் தயாரிக்கிறாங்க, அதை யாருக்கெல்லாம் சப்ளை பண்ணுறாங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த Q1ல கம்பெனி ஜென்ரேட் பண்ண ரெவன்யூ 1219 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 1114 கோடியாக இருக்குது. ஸோ ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் இயர் 105 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இதே ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த Q1ல 407 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 327 கோடியாக இருக்குது. ஸோ ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் இயர் 80 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. எபிடா மார்ஜினை பொறுத்த வரைக்கும் போன Q1ல 29.4% இருந்திருக்கு. இந்த Q1ல 4% இன்க்ரீஸ் ஆகி 33.4% இருக்குது. இந்த Q1ல சென்ற Q1ஓட கம்பேர் பண்ணும்போது அதர் இன்கம் 10 கோடி கம்மியாக இருக்குது. அதே மாதிரி டிப்ரிசியேஷனுங்கிறது 9 கோடி இன்க்ரீஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் இது இந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட்டை எந்த வகையிலும் பாதிக்கலை. நெட் ப்ராஃபிட் இந்த Q1ல 240 கோடியாக இருக்குது. இதே ப்ரீவியஸ் இயர் Q1ல இது 182 கோடியாக இருக்குது. ஸோ நெட் ப்ராஃபிட்டுங்கிறது இயர் 58 கோடி இன்க்ரீஸ் ஆகிருக்கு. போஸ்ட் Q1 ரிசல்ட் கம்பெனி இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷன் கொடுப்பாங்க. அதுலேருந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லையும் இந்த Q1ல எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கிற டீட்டெயில்ஸை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போதைக்கு இந்த கம்பெனி இன்வெஸ்டர் ப்ரெசன்டேஷனை பப்ளிக்காக ஷேர் பண்ணல. ஸோ அதனால் ப்ரீவியஸ் ஃபினான்ஷியல் இருந்து ஒவ்வொரு பிஸ்னஸ் செக்மெண்ட்லேயும் அவங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க, இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் என்னென்ன ப்ராடக்ட்ஸ் அவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க, யாருக்கு சப்ளை பண்ணுறாங்கிற டீட்டெயில்ஸை இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ இந்த கம்பெனிக்கு அதிகமான ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தர பிஸ்னஸ் செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட் குரூப் பிஸ்னஸ் செக்மெண்ட் தான். இதுலேருந்து போன ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 1032 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இவங்க ஆட்டோமோட்டிவ் கம்பெனிக்கு தேவையான fuel system components, powertrain components, safety components and other precision components மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இருக்கிற கிளைண்ட்ஸ் எல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா கம்மின்ஸ், பாஷ், ஷாஃப்லர், பஜாஜ் ஆட்டோ, டாடா மோட்டார்ஸ், அசோக் லைலண்ட், லூக்கஸ் டிவிஎஸ் மற்றும் ஹீரோ மோட்டார்ஸ். இதுக்கு அடுத்து இந்த கம்பெனிக்கு அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தந்திருக்கிற பிஸ்னஸ் செக்மெண்ட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் எதுன்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸ் ப்ராடக்ட் குரூப் பிஸ்னஸ் செக்மெண்ட். இந்த செக்மெண்ட்லேருந்து இவங்க 784 கோடி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பிஸ்னஸ் செக்மெண்ட்டில் டிஃபென்ஸ் மேனுஃபேக்சருக்கு தேவையான ப்ரிசிஷன் டிஃபென்ஸ் காம்போனன்ட்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் கேஷ் காம்போனன்ட்ஸ், காம்ப்ளெக்ஸ் மெட்டல் காம்போனன்ட்ஸ், ஸ்ட்ரக்சரல் பார்ட்ஸ், வெப்பன் சிஸ்டம் காம்போனன்ட்ஸ், அதர் ஹை ப்ரிசிஷன் பார்ட்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி டிஃபென்ஸ் கம்பெனிக்கு சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இந்த கம்பெனியில் இந்தியாவில் இருக்கிற இவங்களோட ஒன் ஆஃப் த கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட். இது போக சில ஓவர்சீஸ் கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. இந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்து லாஸ்ட் ஃபினான்ஷியலில் அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணி தந்த ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் ப்ராடக்ட்ஸ் குரூப் பிஸ்னஸ் செக்மெண்ட் தான். இதுலேருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 758 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் குளோபல் மெடிக்கல் டிவைஸ் கம்பெனிஸ்க்கு தேவையான சர்ஜிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் காம்போனன்ட்ஸ், எண்டோஸ்கோபி காம்போனன்ட்ஸ், லேப்ரோஸ்கோபி காம்போனன்ட்ஸ், ஆர்த்தோபெடிக் காம்போனன்ட்ஸ் மற்றும் டென்டல் காம்போனன்ட்ஸை மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஸோ இந்த செக்மெண்ட்டுக்கு அடுத்து இந்த கம்பெனி லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் அதிக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ண ஒரு செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா அதர் செக்மெண்ட் தான். இந்த அதர் செக்மெண்ட்டில் மோஸ்ட்லி இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸுக்கு தான் இவங்க ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. ஸோ இண்டஸ்ட்ரியல் கிளைண்ட்ஸுக்கு தேவையான மெட்டல் பவுடர்ஸ், இண்டஸ்ட்ரியல் காம்போனன்ட்ஸ், டூலிங்ஸ் அண்ட் ஹைட்ராலிக்ஸ் காம்போனன்ட்ஸை இவங்க மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இவங்களோட மோஸ்ட் ஆஃப் த கிளைண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் என்டிட்டிஸ் தான். இதில் இவங்க எஸ்பிஎம் ஆயில் அண்ட் கேஸ், டான்ஃபோர்ஸ் பவர் சொல்யூஷன், வெப்பாஸ்டோ, பவர் பேக்கர், வேல்மேட் ஃப்ளோ கண்ட்ரோலுங்கிற கம்பெனிஸ்க்கு இவங்க அவங்களோட ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. இதுக்கடுத்து இந்த கம்பெனி ஏரோஸ்பேஸ் செக்மெண்ட்லேருந்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கிட்டத்தட்ட 502 கோடி ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் ஏரோஸ்பேஸ் கம்பெனிக்கு தேவையான ஏரோஸ்பேஸ் ப்ரிசிஷன் காம்போனன்ட்ஸ், அடாப்டர்ஸ், நோசில்ஸ், brackets, housing, tees and other cast components மேனுஃபேக்சர் பண்ணி சப்ளை பண்ணுறாங்க.
இந்த கம்பெனி ஆர்டிஎக்ஸுங்கிற ஒரு அமெரிக்கன் ஏரோஸ்பேஸ் கம்பெனி கிளைண்ட்டாக இருக்காங்க. இது போக வேறு சில கம்பெனிஸும் இவங்களுக்கு கிளைண்ட்டாக இருக்காங்க. அடுத்து லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குரூப் செக்மெண்ட்லேருந்து இந்த கம்பெனி கிட்டத்தட்ட 453 கோடி ரூபா ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த செக்மெண்ட்டில் இந்த கம்பெனி ஹேண்ட் டூல் காம்பனன்ட்ஸ், மல்டி யூட்டிலிட்டி டூல் காம்பனன்ட்ஸ், ஹார்ட்வேர் அண்ட் கன்சியூமர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் 3C பார்ட்ஸ் பற்றி இவங்க மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இந்த செக்மெண்ட்டில் இவங்களுக்கு ஸ்டான்லி, பிளாக் அண்ட் டெக்கர், அப்புறம் லெதர்மேன், டெக்ஸ்ட்ரான் அண்ட் ஆர்டிக் கேட்டுங்கிற அமெரிக்கன் கம்பெனிஸ் எல்லாம் இவங்களுக்கு கிளைண்ட்ஸாக இருக்காங்க. ஸோ பேசிக்கலி இந்த கம்பெனி இந்த 6 செக்மெண்ட்ல இருந்து தான் வந்து ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இந்த 6 செக்மெண்ட்டில் இவங்களுக்கு லார்ஜஸ்ட் ரெவன்யூ ஜென்ரேட்டிங் செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக் ப்ராடக்ட் குரூப் செக்மெண்ட் தான். லீஸ்ட் ரெவன்யூ லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரில் ஜென்ரேட் பண்ணி தந்த செக்மெண்ட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் குரூப் செக்மெண்ட். கம்பெனி என்னதான் ஆட்டோமோட்டிவ் ப்ராடக்ட் குரூப்லேருந்து அதிகமாக ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணாலும் அட் த சேம் டைம் டிஃபென்ஸ் ப்ராடக்ட் குரூப் அண்ட் மெடிக்கல் ப்ராடக்ட் குரூப்லேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 18% வந்து ரெவன்யூவும் ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க ஒரு பிஸ்னஸ் செக்மெண்ட்டை மட்டும் நம்பி இவங்க பிஸ்னஸ் பண்ணுறது கிடையாது. ஸோ இந்த காரணத்தினால தான் இந்த கம்பெனி வந்து IPOவில் நல்லா லிஸ்ட் ஆகி இன்றைக்கி நல்லா ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அவ்வளோதாங்க, இந்த வீடியோவில் இந்த கம்பெனியோட பிஸ்னஸ் செக்மெண்ட் சம்மந்தமாகவும் அதே மாதிரி Q1 ரிசல்ட் சம்மந்தமாகவும் நான் என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் ஷேர் பண்ணணும்னு நினச்சனோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணிட்டேன். ஐ ஹோப் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கெல்லாம் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் பாய்.